ஹாய்! ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு 2 மாசத்துக்கு அப்புறமா என் தம்பிய நாத்தனார் விருந்து சாப்பாட்டுக்கு அழைச்சாச்சு ஒசூருக்கு. வந்ததும் நம்மள்ட்ட கைகள் சும்மா இருக்காதே. பெங்களூர் சுத்திட்டே இருந்தோம் 2 நாளா. ஒழுங்காவே சாப்பாடு இல்ல. எப்பாதான் விருந்து சாப்பாடு போடுவேன்னு என் தம்பி கேட்டுட்டான். சரிடா மீன் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மீன் நண்டுலாம் எடுத்தாச்சு. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மாதிரி கூடவே என் தங்கச்சி ஃபேமிலி ஒட்டிட்டு வந்துட்டாங்க. மொத்தம் 6 பேர். இவ்வளவு பேருக்கு நான் சமைச்சதே இல்ல. அதுவும் நான்வெஜ் வேற. வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட பின்னாடி ப்ளீஸ் எனக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடுங்களேன், ப்ளீஸ் பாத்திரம் விளக்கி கொடுங்களேன், ப்ளீஸ் அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு எல்லாரையும் ஒருத்தர் விடாம வேலை வாங்கியாச்சு. இவங்களுக்கு சமைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. கடைசியில அந்த பாத்திரம் விளக்குறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அம்மா அப்பா யாருமே இல்லாம நாங்களா சின்ன சிறுசுகளா செஞ்சு சாப்பிட்டோம். சின்ன சிறுசுங்கலாம் இல்ல, கொஞ்சம் பெருசுங்க தான். இனிமே இப்படி 3 ஃபேமிலி ஒன்னா இருப்போமான்னு தெரியாது. அதனால இருக்கிறப்பவே டைமை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலா சாப்பாடு எல்லாமே சூப்பரா வந்திருந்துச்சு. இந்த வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி மீன் குழம்பு தான் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. எப்பயும் போல இந்த நண்டு கிரேவிய குட்டப்பாவே வெளுத்து வாங்கிட்டாரு. எப்படியோ ஒரு வழியா நாத்தனார் விருந்த முடிச்சுட்டு ஊரையும் சுத்தி பார்த்துட்டு ஊருக்கு அவங்கள சேஃப் அனுப்பி விட்டுட்டோம். டாடா பை பாய்.